நற்செய்தி பாடம் யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 14 முடிய வாசிக்க கேட்போம். யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 14 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானாவூரனாகிய நாத்தான்வேலும் செபதேவியின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை, புசிப்பதற்கு ஏதாகிலும் உள்ளிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசர் பேதுருவை பார்த்து, இவன் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருந்ததையும் அதன்மேல் மீன் வைக்கப்படுகிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருப்பது வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோல் எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பவர்களே. வாசிமுடியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடங்கள் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாதாக. ஜெபம் செய்வோமாக. உயிர்த்தெழுந்தவரும் உயிரோடு இருக்கிறவருமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்கள் ஆகாமிய கூடாரங்களை விட்டுவிட்டு உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை பணிந்து கொள்ளும் வாய்ப்பினை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனின் வழியாக உம்முடைய பேரின்ப பாக்கியத்தை ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் தாரும். சபை கூடி ஆராதிக்கிறோம். குடும்பங்களாய் ஒன்று கூடி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற உம் பிள்ளைகளை தயவாய் கண்பார்த்தருளும். குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. பலவீனத்தோடு வந்தவர்கள் இருக்கலாம், வியாதி துன்பங்களை ஒரு புறத்தில் சுமந்து வந்தவர்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறீர். நான் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலைகளெல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறபடினால் உம்மிடத்திலேயே நாங்கள் அவைகளை தருகிறோம். இங்கிருந்து சொல்லும் பொழுது ஒரு புதிய பலத்தோடு சுகத்தோடு கடந்து சொல்லும்படி அத்தனை பேரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. சிறு குழந்தைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்த ஆண்டவரின் அன்பு கரம் இந்த ஆராதனை வந்திருக்கிற குழந்தைகளை அப்படியே ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். சிறுவர் சிறுமியர்களை ஆசீர்வதியும். இளைஞர்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதித்தரும். தேர்வு நாட்களை நிறைவு செய்து கோடை விடுமுறைக்குள்ளே எங்கள் பிள்ளைகள் பிரவேசிக்கிறார்கள். ஆகவே
இந்த கோடை விடுமுறை நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். சுட்டரிக்கின்ற நல்ல வெயில் தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இது கோடை காலத்திற்குரிய வெயில்தான். ஆனாலும் இதை ஆண்டவர் சீர்படுத்தி தந்து, ஆண்டவரே, அடிக்கடி மழை செல்வங்களை எங்களுக்கு தந்து கிருபையாய் காத்துக்கொள்ளும். மரம் செடி கொடிகள் மழை பிந்துகிறபடினாலே தலை சாய்க்கிற வண்ணமாய் இருக்கிறது. அப்பா, இறங்கும்படியாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். சீக்கிரம் நல்ல மழையை தந்து இந்த பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி செழிப்படைய செய்யும்படியாய் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொழில் செய்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தொழில் செய்வதற்கான சுகம், தொழில் வாய்ப்புகள், பலன் எல்லாவற்றையும் கொடுத்தருளும். வேலை செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். பல்வேறு துறைகளிலே வேலை செய்கிற எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய திருக்கரத்தால் அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தருளும். எதை செய்தாலும், தொழில் செய்தாலும், வேலை அலுவல்களை செய்தாலும், நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல இந்த நாட்டிற்காகவும் செய்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். பரிசுத்தாவின் வரத்தை தாரும். ஆண்டவரே, தொழில் செய்து பற்பல விதமான அழைக்கப்பட்ட வேலைகளை செய்து முதிர் வயதிலே பணி நின்று நிறைய பெற்றிருக்கிறவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. பல்வேறு துறையிலே வேலை செய்து பணி நிறைய பெற்றவர்கள் உண்டு. தொழில் செய்து இனி முடியாது என்று சொல்லி அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் உண்டு. எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். முதிர்காலத்திலே அனைவருக்கும் வேண்டிய சுகம், பலன் தந்து காத்து கொள்ளும் ஆண்டவரே. உழைத்தார்களே ஒரு காலத்தில், ஆனபடினாலே அந்த உழைப்புக்கேற்ற ஆறுதலை கர்த்தர் இளைப்பாறுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டருளி சுகமாய் இருக்க, மகிழ்ச்சியாய் இருக்க அனைவருக்கும் அருள் தாரும். வேலை தேடி எங்களை விட்டு வெளியே சென்றவர்கள், அயல் நாடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாருக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அத்தனை பேரையும் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதியும். விசேஷமாய் எங்களுடைய திருச்சபையினுடைய மிஷனரி பணிக்களத்திற்கு சென்றிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தும்பை சபை நாள் விழாவை கொண்டாடும்படி போதகருடைய தலைமையிலே இன்னும் சிலர் சேர்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதித்தருளும். மிக சிறப்பாக இந்த நாளின் பணியை செய்து அங்கிருக்கிற மக்களோடு சேர்ந்து ஆண்டவரே, சபை நாள் விழாவை சிறப்பாய் கொண்டாடி அவைகளை கழிகூற வைத்து மறுபடியும் திரும்பி எங்களோடு வந்து சேர ஆண்டவர் கிருபை தாரும். பயணங்களிலே கூட இருந்து கர்த்தரும் பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் போதகருக்காக ஜெபிக்கிறோம். 5 ஆண்டு காலத்தினுடைய நிறைவு பகுதியை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சித்தமானால் இன்னும் 1 வார காலம் மாத்திரம் அவர் எங்களோடு கூட இருக்க போகிறார்கள் என்று எண்ணுகிறோம். சிறப்பாக பணியை நிறைவு செய்து இன்னொரு நல்ல சபைக்கு செல்ல வேண்டும். எங்கள் சபைக்கும் ஏற்ற ஒரு நல்ல குருவானவரை அதுபோலவே தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை ஆராதனைக்கு வர முடியாத இல்லங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர்களாக இருக்கலாம், பலவீனமானவர்களாக இருக்கலாம். அவர்களையும் சந்தித்து சுகமும் பலமும் கொடுத்து ஆண்டவர் காத்து கொள்ளும். ஆண்டவரே, இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெற போகிற எங்கள் நாட்டின் தேர்தலுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. எல்லாரும் தங்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்கள் வாக்கினை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நாட்டை ஆள்வதற்கு யார் நல்லவர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. சிறுபான்மை மக்களையும் இணைத்து கொண்டு செல்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை எங்களுடைய தேசத்தில் மறுபடியும் அமரச் செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்தை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். சகலத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்கள் தேசத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தையும் ஆளுகின்றவர்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய சுய காரியத்திற்காக அல்ல, இந்த தேசத்தை நல்லபடியாய் நடத்தி செல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவரே, மறைமுகமாக தீய சக்திகளை உள்ளே யாரும் புகுத்தாதபடிக்கு நேர்மையாய் சிறப்பாய் நல்லெண்ணத்தோடு ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை, பரிசுத்தாவின் வரங்களை கொடுத்தருளும். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் நெருக்கடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வளைகுடா போர் மையம் ஆண்டவரை நீடித்து கொண்டே போகிறது. நின்றுவிடும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அது நின்ற பாடில்லை. ஏராளமான மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். நாட்டின் பொருளாதாரம், உலகத்தின் பொருளாதாரம்
பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. விலைவாசிகள் ஏறிக்கொண்டு போகிறது, தட்டுப்பாடுகள் வருகிறது. இந்த சூழ்நிலையிலே யுத்தம் செய்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து பட்டயம் எடுக்கிறவனே, நீ பட்டயத்தால் மடிந்து போவாய் என்று சொன்னீரே, அதே வார்த்தையை அவருடைய உள்ளத்திலே கொடுத்து ஒன்று சேர்ந்து அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும்படி ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். அந்த பிராந்தியத்தில் வாழ்கிற எங்கள் மக்கள் ஏராளம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அமைதியை கொடுத்து பாதுகாவலை கொடுத்து ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் கிருபையினாலே ஆண்டவர் காத்து நடத்தும். எங்கள் எங்களுடைய சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பமாய் பெயர் பெயராய் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விட்டோம் என்று சொன்ன அதே ஈரான் இன்றைக்கு செய்தித்தாளிலே மறுபடியுமாய் அதை அடைக்கிறார்கள். அங்கே யாரும் போகக்கூடாது, கப்பல்கள் போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இந்திய கப்பல்கள் சில சுடப்பட்டது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடின இதயம் உள்ளவர்கள், தீவிரவாத செயலில் உள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜபமாக இருக்கிறது. சீக்கிரம் ஈரானும் பட்டயத்தை வீசி அறிந்துவிட்டு ஒப்பந்தம் செய்து கொள்ளார்கள் தாரும். சகல காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். தாராதன் மீதியான வேளையிலும் ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது செய்திக்கு முன்னாக நாம் மீட்பின் கீதங்களிலே 113வது பாடலை பாடுவோம். பாடல் 113, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற 113வது பாடல். அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிபதியே உம்மை ஆராதனை Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா.
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் கன்மலையும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவரே, செய்திக்குள்ளாய் செல்லுகிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும். கேட்கிற மக்களை ஆண்டவர் மீட்புக்கு நேராய் தொடர வழிநடத்த வேண்டுமென்று தம் மகனும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காரோம். அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையிலே உங்களெல்லாம் பார்ப்பது மகிழ்ச்சியான காரியம். நம்முடைய போதகரும் மற்றும் சிலரும் நம்முடைய தும்பை மிஷனரி தளத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். சிறப்போடு சபை நாள் விழாவை நிறைவு செய்து அவர்கள் வந்து சேரும்படிக்காக நீங்கள் ஜபித்து கொள்ள அன்போடு கேட்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக தரப்பட்ட பொருள் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உணவளிக்கிறவர் என்ற தலைப்பு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உணவளிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் 21:12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போதும், போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று நம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏற்கனவே 2 முறை தரிசனம் கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் அவ்வப்போது மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கவில்லை. ஆகவே 3வது ஒரு முறை அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை தான் யோவான் நற்செய்தி நூலை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த தரிசனம் எதற்காக கொடுத்தார்? அழைப்பை மறந்து அவர்கள் மீன் பிடிப்பதற்காக சென்று விட்டார்கள். ஆகவே அவர்கள் தொழில் செய்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை தேடி சென்று சந்தித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. வெறுமையான போட்டோடு கூட கரைக்கு திரும்பி வருகிறார்கள். அப்படி நடக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அவர் கரையிலே சென்று நின்று, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்று அன்போடு பாசத்தோடு கேட்கிறதை பார்க்கிறோம். ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அது இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. யாரோ ஒருவர் நின்று சொல்லுகிறார், கத்துகிறார் என்று நினைத்தார்கள். பொதுவாக மீனவர்கள் மீன்பிடியின் தொழிலுக்கு சென்றால் கரைக்கு வரும் பொழுது அறிமுகமானவர்கள், நண்பர்கள் கடற்கரையிலே காத்து நிற்பார்கள். கரைக்கு ஏதாவது கொண்டு வருவார்கள், வாங்கி செல்லலாம் என்று சொல்லி. அந்த பாணியிலே அவர் நினைத்திருப்பார்கள். ஒன்றும் இல்லை என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பை மறந்து சென்றபடியினால் அப்படி ஆயிற்று. ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். பல்வேறு தொழில்களை செய்யும்படி அழைத்திருக்கிறார். பற்பல துறைகளிலே அலுவல் செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஊழியம் செய்யும்படி அநேகர் அழைத்திருக்கிறார். எது செய்தாலும் சரி, அது ஆண்டவருடைய அழைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த அழைப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பது அவசியம். ஆனால் இந்த சீடர்கள் அழைப்பை மறந்து தங்கள் பழைய தொழிலுக்கு போய்விட்டார்கள். நாமும் சில நேரங்களிலே அழைப்பை மறக்கிறது உண்டு. அப்படித்தானே? பொதுவாக ஓய்வு நாள் ஆராதனை என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஓய்வு நாளிலே இல்லங்களில் இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் குடும்பமாய் திரண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ஆனால் சிலர் அப்படி வராதபடி சென்று விடுகிறார்கள். அநேகர் இங்கு வந்திருக்கிறீர்கள், நல்ல காரியம். ஆனாலும் சிலர் வரவில்லை என்பதை நாம் அறிவோம். நீங்களும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் யார் வரவில்லை என்று அறிவீர்கள். ஒவ்வொரு மாணவர்களுக்கு கல்லூரியிலே, பாடசாலையிலே வருகை பதிவேடு செய்யப்படும். சரிதானே?
தொழில் துறைகளில் ஈடுபடுகிறவர்கள், பலவிதமான அரசு துறைகளில் வேலை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் வரிகை பதிவேடு செய்யப்படும். இல்லாவிட்டால் ஒழுங்காய் செல்ல மாட்டார்கள் என்பதற்காக. அதுபோல நிச்சயமாக ஆலயத்துக்கு வருகிற நமக்கும் ஒரு வருகை பதிவேடு உண்டு. பாஸ்டர்மார் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் யார் செய்வா சொல்லுங்க? யார் செய்வா? பரலோகத்திற்கிற ஆண்டவர் வருகை பதிவேடு செய்வாரா, செய்ய மாட்டாரா? வாசியுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. போதும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, ஏன் ஆராதிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர் எழுதி கொண்டிருக்கிறார். உண்மைதானே? யார் எழுதுகிறார்? பரலோகத்திற்கிற ஆண்டவர் கையில் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அதில் எல்லாருடைய வருகையும் பதிவு செய்யப்படும். இன்ன டேட்டில், இன்ன ஆராதனையில என் பிள்ளைகள் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று வருகை பதிவேடு செய்யப்படும். கடைசியாய், என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். ஒழுங்காய் வருகை தந்தவர்கள் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்றால், ஆண்டவர் திரும்பி வரும் பொழுது, அவருடைய சம்பத்தை சேர்க்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் அவருடையவர்களாய் இருப்பார்கள். எத்தனை தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அவருடையவர்களாய் அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படும்படியாய் நாம் அந்த ஞாபக புஸ்தகத்திலே பெயர் சேர்த்து கொள்ளப்படுவோம். ஒழுங்காய் பெயரை பதிவு செய்வோம் என்று உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். சரி, இந்த 3ஆம் தரிசனத்தை நான் திரும்ப திரும்ப படித்த பொழுது 3 விதமான குறிப்புகள் என் உள்ளத்திலே வந்தது. அதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று அச்சம், இன்னொன்று அற்புதம், இன்னொன்று அப்பம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அச்சத்தை நீக்குகிறவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே முதல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அச்சத்தை நீக்குகிறார் என்பதை காண்கிறோம். இவர்கள் ஏன் மீன் பிடிக்க சென்றார்கள்? அது ஒரு கேள்வி. 2 விதமான அச்சங்கள். ஒன்று பகைவருக்கு பயந்த பயம். இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ரோமை அரசாங்கத்தினிடத்தில் பிடித்து கொடுத்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆகவே அவரோடு இருந்த நம்மை விடுவார்களா? பேதுரு ஏற்கனவே ஒருவரை பட்டயத்தால் காதற வெட்டினான். ஆகவே அந்த பயமெல்லாம் இந்த சீடருக்கு உண்டு. நம்ம என்ன செய்வார்களோ என்ற பயம். ஆகவே பயந்து நம்முடைய பழைய தொழிலுக்கு போய்விடுவோம். எத்தனை நாள் இப்படி இருப்பது என்று எண்ணிக்கொண்டு பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். மீனவ சீடர்கள் 7 பேர் இருந்தார்கள். மற்ற 6 பேரும் சொல்லுகிறார்கள், நாங்களும் வருகிறோம் என்றார்கள். 7 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். இன்னொரு அச்சம் என்னவென்றால், பிழைப்புக்கு என்ன செய்வது? ஆண்டவர் தங்களோடு இருந்த நாட்களிலே தங்களுடைய உணவுக்கு, சாப்பாட்டிற்கு எந்த பஞ்சமும் இல்லை. எத்தனையோ விருந்து அழைப்புகள், எத்தனையோ அற்புத உணவுகள் ஆண்டவர்களுக்கு வேளைக்கு கொடுத்து வந்தார். பஞ்சமில்லை, பசி இல்லை, சிறப்பாய் போஷிக்கப்பட்டு வந்தார்கள். இப்பொழுது அவளை கேட்பார் யாரும் இல்லை. பயந்து வீட்டை பூட்டி ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்களுக்கு அப்பம் கொடுப்பது? ஆகவே எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். வருங்காலத்தில் நாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், நம் குடும்பங்கள் என்ன செய்யும் என்றெல்லாம் எண்ணி இருப்பார்கள். அந்த பயத்தினாலும் கூட நம்முடைய தொழிலுக்கு போவோம் வாருங்கள் என்று ஒருவர் அழைத்து தொழிலுக்கு சென்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமானவர்களே, அச்சத்தினாலே பழைய தொழிலுக்கு போனார்கள். ஆண்டவர் அழைத்த அழைப்பை மறந்து விட்டார்கள். நாம் அநேக நேரங்களிலே இந்த உலகத்திலே அச்ச உணர்வுள்ளவர்களாய், பயம் நிறைந்தவர்களாய் வாழ்கிறோம் அல்லவா? இயேசு சுவாமி இருக்கிற நேரத்திலே சொன்னார், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயத்தை நீக்குகிற ஆண்டவராயிருக்கிறார். எம்மாவூர் சீடர்கள் பயத்தோடு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்களை சந்திக்கிறார். எப்படி?
எம்மாவூர் சீடர்களின் எல்லாம் மனையிருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீடர்களின் எல்லாம் மனையிருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர் தழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரீசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரீசன் சொந்தமானாரே. உயிர் தழுந்தாரே கல்லறை திறந்திடவே. கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே. கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர் தழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர் தழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தழுந்தாரே. ஆம், இயேசுநாதர் உயிர் தழுந்தார். அவரை காத்து கொண்டிருந்த காவலர்கள் பயந்து விழுந்து கிடக்கிறார்கள். ஸ்திரீகள் பயப்படுகிறார்கள். தூதனை கண்டு பயப்படுகிறார்கள். தூதன் சொல்லுகிறான், பெண்களே நீங்கள் பயப்படாதிருங்கள். அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள், கிடக்கட்டும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இதோ நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்தீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். வேண்டுமென்றால் அவர் வைக்கப்பட்ட கல்லறையை வந்து பாருங்கள். அவர் உயிர் தெழுந்து கலிலேயாவுக்கு செல்கிறார் என்று யாருக்கு அறிவியுங்கள்? சீடர்களுக்கு போய் அறிவியுங்கள் என்று சொன்னார். எத்தனை பயத்தை நீக்கிற ஆண்டவர்! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாருடைய பயத்தையும் ஆண்டவர் போக்குறவராக இருக்கிறார். யோவான் 20:19 உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்திலும் மாலை நேரத்திலே யூதருக்கு பயந்ததினாலே அவர்கள் வாரைகளை பூட்டிக் கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இயேசு வந்து அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து நிற்கிறார்கள். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பாடம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா ஊழியம் செய்து அரச குடும்பத்திற்கு பயந்து தப்பி ஓடுகிறார். பெரிய ஊழியம் செய்தார். ஆகாபுக்கும் அவனுடைய மனைவி ஏசபேலுக்கும் பயந்து அவர்கள் இந்த எலியாவை கொல்வதற்காக வழி தேடுகிறார்கள். எலியா பயந்து பயந்து ஓடுகிறார். எங்க ஓடினார்? பெயர் சபாவை நோக்கி ஓடினார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். கொலை மிரட்டலின் ஊடே ஆண்டவர் எலியாவை பாதுகாத்து எலியாவுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து ஒரு நாள் அவரை உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மையும் காக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பயத்தை போக்குகிறார். பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், படித்தும் வேலை இல்லையே என்ற பயம், எத்தனையோ விதவிதமான பயங்கள் இன்றைக்கு உலகத்தில் நமக்கு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், பிள்ளைகளை நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் என்னை நம்புங்கள் என்று சொல்கிறார். அவரிடத்தில் கேட்போமா? அவரை நெருங்கி சார்வோமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அற்புதம் செய்கிறவர். அன்றைய தினத்திலே அந்த 3வது தரிசனத்திலே அவர் கடலுக்குள்ளே சென்று ஒன்றும் பிடிக்காமல் கரையை நோக்கி வருகிறார்கள். வெறுமையாய் வருகிறார்கள். பசியோடு கூட வருகிறார்கள். இயேசுநாதர் கரையில் என்று கேட்கிறார், பிள்ளைகளை ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது புசிக்கிறதுக்கு இருக்கிறதா? அர்த்தம் என்ன? ஏதாவது கிடைத்ததா என்பதுதான் பொருள். ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்? படகுக்கு வலதுபுறமாய் உங்கள் வலையை போடுங்கள் என்று சொன்னார். நிற்பது எங்கே? ஆழக்கடல்ல, கரையிலிருந்து சுமார் 200 அடி தூரத்திற்கு 200 முழ தூரத்தில் நின்றார்கள். ஒரு கூப்பிடுதல் சத்தம். ஆண்டவர் பேசுகிறது
மீனவர்களுக்கு கேட்கிறது, அவர்கள் பேசுவது ஆண்டவருக்கு கேட்கிறது. அவ்வளவு தூரம்தான், அவ்வளவு கரையடி பக்கம். அவர் சொல்லுகிறார், படகுக்கு வலதுபுறமாய் உங்கள் வலைகளை போடுங்கள். போட்டாங்க இல்லையா? கீழ்ப்படிந்தவர்களாய் போட்டார்கள். போட்டு எப்படி இழுக்க முடியாத அளவுக்கு, வலைகளை இழுக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தது. பேதுருவனுடைய வலையில் மட்டும் எவ்வளோ மீன்? பிள்ளைகள் சண்டே கிளாஸில் படிச்சிருப்பீங்கல்ல, பேதுருவனுடைய வலையில் எத்தனை மீன்கள் கிடைத்தது? 153. பெரிய மீன்களா சின்ன மீன்களா? பெரிய மீன்கள் இல்லையா? 153 பெரிய மீன்கள். இழுக்க முடியாமல் திணறுகிறார்கள். கரையில் எப்படி ஐயா இவ்வளவு பெரிய மீன்கள் வரும்? ஆழக்கடலில் கிடைக்க வேண்டிய மீன்கள் எல்லாம் கரையில் கிடைக்கிறது. இது யார் செய்த அற்புதம்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்த அற்புதம். உணர்ந்தார்கள். ஒருவன் சொல்கிறான், டேய் அவர் கர்த்தர் என்கிறான். கர்த்தர் என்று அறிந்து கொண்ட ஒரு சீடன் எல்லாருக்கும் சொல்ற, அவர் கர்த்தர், இல்லாவிட்டால் இப்படி எப்படி மீன் பிடிக்க முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கரையை நோக்கி வருகிறார்கள். வாருங்கள், நீங்கள் பிடித்த மீன்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கொண்டு கரைக்கு வருகிறார்கள். வந்தவுடனே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அற்புதம் எல்லாம் எப்படி நடைபெற்றது? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே இந்த அற்புதம் நடைபெற்றது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நிறைவாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறவர். கரையிலே வந்தார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், போஜனம் பண்ணுங்கள், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். கரையில் என்ன இருக்கிறது? கரி நெருப்பு, அடுப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த அடுப்பின் மேல் அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுக்கி வைக்கப்பட்ட அப்பங்களுக்கு மேல் மீன்கள், பொரித்த மீன் கண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்திருக்கும்? ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறவர். உயிரோடு இருக்கிற நேரத்தை எப்படி எப்படி அற்புதம் செய்தாரோ அதைவிட பெரிய பெரிய அற்புதங்களை அவர் உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறமாகவும் செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டே இருக்கிறார். யாரும் ஏன் எப்படி வந்தது ஆண்டவரே என்று கேட்கவே இல்லை. எல்லாரும் இயேசுவோடு கூட இருந்த அப்பம் புசித்து மகிழ்ந்தார்கள். இது ஆண்டவருடைய அற்புதம். இது ஆண்டவர் உணவருந்தின ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய அற்புத செயல். இன்றைக்கும் அற்புதமாய் நமக்கு உணவூட்டுகிறார். வளைகுடா போர் நீடித்து கொண்டே போகிறது. உணவு பஞ்சம் வந்துவிடுமோ என்று சொல்கிறார்கள். இந்தியாவுக்கும் பெரிய உணவு பஞ்சம் வரும், லட்சமான மக்கள் பட்டினியால் இறக்கப் போகிறாள் என்று ஒரு நாள் செய்தித்தாளை நான் படித்தேன். அருமையானவர்களே, ஆனால் இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். யாரையுமே பட்டினி கிடக்க அவர் விடமாட்டார். கிறிஸ்தவர்களாகிய நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு உறவு வைத்து அவரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்றால் யுத்தம் சீக்கிரம் நிற்கும், அமைதி ஏற்படும். ஆண்டவர் நம்மையும் எல்லா மக்களையும் பாதுகாப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நானே அப்பம் என்று சொன்னார். எப்படி? நானே உங்களுக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறேன் என்று யோவான் 6:35 சொன்னதை பார்க்கிறோம். அவர் உணவளிக்கிற ஆண்டவராக மட்டுமல்ல, தம்முடைய உடலையே நமக்காக மாம்சமாய் அப்பமாய் தந்துவிட்டவர். அவரோடு கூட வேறு எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? நம் தேவைகள் எல்லாவற்றையும் தருவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்று நம்பி அவரிடத்து நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நப்போலியன் ஒரு நாள் பல்வேறு நாடுகளை ஜெயித்துவிட்டு கடைசியாக ஆஸ்திரியா என்று சொல்லுகிற ஒரு சின்ன நாட்டை சூழ இரவோடு இரவாக முற்றுகை போடும்படி வந்துவிட்டான். அது ஒரு ஈஸ்டருக்கு முந்தின நாள் இரவு. ஆனால் ஈஸ்டர் என்பது கூட நப்போலியனுக்கோ அவனுடைய படைகளுக்கோ தெரியாமல் போய்விட்டது. ஏனென்றால் யுத்தம் செய்து அப்படியே ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டே இருக்கிறார்கள், தெரியவில்லை. அது உயிர்த்தெழுதலுக்கு முந்தின நாள். நப்போலியனுடைய படைகள் நம்முடைய நாட்டை முற்றுகையிட்டிருக்கிறது என்று மன்னனுக்கு செய்தி வந்துவிட்டது. விடிந்தால் உயிர்த்தெழுதல் திருநாள். ஆக மன்னன் எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கிறான், இந்த ராத்திரியிலே உயிர்த்தெழுதல் பண்டிகை நமக்கு வேண்டாம். சபைகளிலே பெல் அடித்து விட்டது என்று சொன்னால் நப்போலியன் உடனேயே போருக்கு வந்து விடுவான். ஆகையினாலே அமைதியாக இருப்போம். ஆலயங்களிலே உயிர்த்தெழுதலை பற்றி நாம் எதையும் கண்டுகொள்ள வேண்டாம். கர்த்தர் சுத்தமானால் பின்னால் பார்க்கலாம் என்று சொல்லுகிறான். 2-3 குருவானவர்கள் மெதுவாக நப்போலியன் இந்த அரசனிடத்திலே சென்றார்களாம். ஆஸ்திரிய நாட்டு மன்னனிடத்திலே போய், மன்னவா,
நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடிருப்பது எப்படி? விடிந்தால் நிச்சயமாக நெப்போலியன் ஆற்றுக்குள்ளே ஏறுவான், படைகளோடு வந்து நம்ம எல்லாரையும் கொல்லுவான், அவன் கடந்து போவான், வெற்றி கொண்டு கடந்து போவான், நம்ம எல்லாம் அடிமையாக்கி விடுவான். ஒரே ஒரு வழி, ஒருவேளை நாம் அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதம் செய்தால்தான் முடியும். ஆகினாலே மன்னவா, உயிர்த்தெழுதல் ஆராதனையை நாம் நிறுத்த வேண்டாம், வழக்கம் போல் இது நடக்கட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். மன்னனுக்கு தெம்பு வந்தது, உயிர் வந்தது, உண்மைதானே. சபைகளுக்கெல்லாம் அறிவித்து விட்டான். உயிர்த்தெழுதல் ஆராதனை அதிகாலை 4 மணிக்கு ஆலயங்களில் பல்லடித்து நடக்கட்டும் என்று சொன்னான். சரியாக 4 மணிக்கு கோயில் பிள்ளை ஜப்ரின் என்ன செய்தார்? பல்லடித்தார் இல்லையா? ஜப்ரினை போன்ற கோயில் பிள்ளை அப்படியே ஓடி ஓடி பல்லடிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பெல் சத்தம் யாருடைய காதில் விழுந்தது? நெப்போலியனுடைய படைகளுடைய காதில் விழுந்தது. 4 பவுஞ்சாக அந்த நாட்டை சுற்றி ஆங்காங்கே அவன் முற்றுகைக்கு ஆட்களை வைத்திருந்தான். இந்த 4 பவுஞ்சினுடைய செவிகளிலும் மணி ஓசை விழுந்தது. ஒரு பவுஞ்சில் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? ஐயோ, அடுத்த குரூப்பில் இந்த ஆஸ்திரிய நாட்டு மன்னன் படைகளோடு வந்து அடித்து நொறுக்கிவிட்டு வெற்றி கொண்டாடுவதற்காக வெற்றி மணி அடிக்கிறார்கள். அடிக்கப்பட்ட பெல் என்ன பெல்? உயிர்த்தெழுதல் பெல். பகைவர்கள் என்ன நினைத்தார்கள்? எல்லாரையும் ஒரு அடுத்த குரூப்பை அடித்து வெற்றி கொண்டு வெற்றி பெல் அடிக்கிறார்கள், ஓடுவோம்டா என்று சொல்லி கொண்டு 4 பிரிவுகளும் 4 பவுஞ்சுகளும் அப்படியே ஓட்டம் பிடித்து விட்டார்களாம். ஆராதனை நடந்து முடிந்தது, நேரம் விடிந்தது. மெதுவாக ஆஸ்திரிய நாட்டு போர் வீரர்கள் வந்து கோட்டை வழியாக எட்டி பார்த்தார்கள். அங்கே யாரையும் காணவில்லை, யாருமே இல்லை. ஓடிப்போனார்கள். மன்னா, யாரையும் காணவில்லை, ஓடிவிட்டார்கள். அப்படியா? வந்து பார்த்தார்கள். ஓட ஓட பயந்து ஓட ஓட அவர்கள் போட்டுக்கொண்டு போன பொருட்கள் எல்லாம் அவர்கள் போன வழிகளாக விழுந்து கிடந்தது. அப்படியே தங்கள் குதிரைகளை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். கிடைத்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு மன்னனிடத்தில் சேர்த்தார்கள். போதகர்மார்கள் சொன்னார்கள், மன்னா பார்த்தீங்களா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதம் செய்வார் நாங்கள் சொன்னோம் அல்லவா? நிச்சயமாக ஆலய மணி ஓசை கேட்டு இவர்களெல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் என்று சொன்னார்களாம். வெற்றி கொண்டாடினார்கள். அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வாழ்வில் வருகிற தோல்விகளோ, கஷ்டங்களோ, நஷ்டங்களோ, பாடுகளோ எதை கண்டும் அச்சப்பட வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார். ஆமேன். நன்றி. நாம் யாவர் எழுந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கண்மணித்து உயிர்த்து பிறந்தார். பொந்துபிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டத்தில் எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும். me
போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பாய் நிரப்பியதா, எல்லாருக்கும் நண்பராயாக்கியதா. என்னை அவர் அன்பாய் நிரப்பியதா, எல்லாருக்கும் நண்பராயாக்கியதா. என் உள்ளமை ஆகா என் தேவனை ஆகா என்றென்றும் புகழ்ந்திடுமே. என் உள்ளமை ஆகா என் தேவனை ஆகா என்றென்றும் புகழ்ந்திடுமே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்மையும் நாம் படைத்த காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யும்படியாக யாவர் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வாசஸ்தலத்திலே வந்தவர்களாகிய நாங்கள் உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படத்தக்கதாக, உம்முடைய ஊழியங்கள் சிறக்கத்தக்கதாக படைக்கப்பட்டிருக்கிற மாதாந்திர காணிக்கைகள், நற்செய்தி காணிக்கைகள், கை காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், இன்னும் திருமண நாட்கள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளிலே எங்களையே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையான நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கட்டும். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்துக்கு நாங்கள் முழுமையாக உம்முடைய பாதத்திலே சரணம் அடைகிறோம். இவைகளை இயேசும்படியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கடந்த சபைக்குழு கூட்ட அறிக்கை, அதோடு சமூக நல கூட அறிக்கை, இவற்றை சபை செயலாளர் முன்னை வந்து வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து மார்ச் மாத அக்கவுண்ட் சபை கணக்கர். அன்பானவர்களே, கடந்த வாரம் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தின் தீர்மானத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். நமது திருச்சபையின் நிர்வாகக்குழு கூட்டம் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு பின் பகல் 11:30 மணிக்கு நமது சபை போதகர் அருள் திருப்பி சாம் பிளஸிங் அவர்கள் தலைமையில் நமது ஆலயத்தில் வைத்து ஜெபத்துடன் ஆரம்பமானது. அனைத்து நிர்வாகக்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கீழ்கண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. மார்ச் மாத வரவு செலவு கணக்கு அங்கீகரிப்பு சம்பந்தமாக மார்ச் மாத வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்பட்டு ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. மார்ச் மாதம் மொத்த வரவு ரூபாய் 3,64,126. மார்ச் மாதம் மொத்த செலவு ரூபாய் 3,14,164. போதகர் ஜெபித்து ஆசி கூற கூட்டம் முடிவடைந்தது.
அன்பானவர்களே, கடந்த 29/3/2026 சமூக நலக்கூடம் சம்பந்தமாக நடைபெற்ற கூட்டத்தின் தீர்மானங்களை இப்பொழுது வாசிக்கிறேன். நமது சமூக நலக்கூட செயற்குழு மற்றும் நமது திருச்சபையின் நிர்வாகக்குழு கூட்டம் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நமது திருச்சபையின் போதகர் அருள் துருப்பி சாம் பிளஸிங் அவர்கள் தலைமையில் ஜெபத்துடன் ஆரம்பமானது. கலந்து கொண்ட உறுப்பினர்கள் திரு ஜே சாம் நெல்சன், திரு எஸ் டார்லிங் ரபி, திரு BM துரை சிங், திரு M பேரின்பராஜ், திரு P ஞானசிகாமணி, திருமதி M ராணி அன்னலோரா, திரு A ஜஸ்டின் நத்தானியேல், திரு Y எட்வர்ட் கிறிஸ்டபர் தாஸ், திரு T ஆரோன் ஜஸ்டின் ராய், திரு N ரதீஷ், திரு A ஜான் டேவிட்சன், திரு Y டேனியல் செல்வராஜ், திரு S பெர்சஸ் வேதநாயகம், திரு S ஈஸ்டன். முன்னதாக 23/8/2015 முதல் சமூக நல கூட செயலாளராக செயல்பட்டு வந்த திரு S ஜோசப் ஜோர் சாமுவல் அவர்கள் தனது வயோதிபத்தின் காரணமாக இந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுமாறு கொடுத்த கடிதம் பரிசீலிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுபோல 18/7/2021 முதல் சமூக நலக்கூட கணக்கராக செயல்பட்டு வந்த திரு Y டேனியல் செல்வராஜ் அவர்கள் தனது வேலை பளுவின் காரணமாக கணக்கர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுமாறு கொடுத்த கடிதமும் பரிசீலிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த மூவாண்டில், அதாவது 2024 முதல் 2027 வரையில் மூவாண்டில் மீதமுள்ள நாட்களில் செயல்பட வேண்டிய செயலர் மற்றும் கணக்கர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று போதகர் கூற, திரு Y எட்வர்ட் கிறிஸ்டபர் தாஸ் அவர்களை செயலாளராக சாம் நெல்சன் அவர்கள் முன்மொழிய, திரு N பேரின்பராஜ் அவர்கள் வழிமொழிய ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திரு T ஆரோன் ஜஸ்டின் ராய் அவர்களை கணக்கராக சாம் நெல்சன் அவர்கள் முன்மொழிய, திரு A ஜஸ்டின் நத்தானியல் அவர்கள் வழிமொழிய ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். சமூக நலக்கூட இதுவரை உள்ள கணக்கு விவரம். சமூக நலக்கூடம் சம்பந்தமாக வங்கியில் இருப்பு ரூபாய் 2,04,860, கையிருப்பு ரூபாய் 668, ஆக மொத்தம் 2,05,528. சமூக நலக்கூட வங்கி கணக்குகளை செயலாளர் திரு எட்வர்ட் கிறிஸ்டபர் தாஸ், கணக்கர் திரு ஆரோன் ஜஸ்டின் ராய், பொருளாளர் திரு S டார்லிங் ரபி ஆகியோர்கள் நிர்வகிப்பார்கள் என்று தீர்மானிக்கப்பட்டது. சமூக நலக்கூடத்திற்கு இன்வெர்ட்டர் வசதி செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து பகிரப்பட்டு அதனை அவசர தேவையாக கருத்தில் கொண்டு அதை செயல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. போதகர் ஜெபித்து ஆசி கூற கூட்டம் முடிவடைந்தது. அன்பானவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், நமது போதகர் கடந்த 5 ஆண்டு காலமாக நம் மத்தியில் நல்ல இறைப்பணியாற்றி இப்பொழுது 30/4/2026 அவர் இங்கிருந்து விடுவிக்கப்பட்டு வேறு சபையில் போதகராக பணிபுரிய செல்கிறார்கள். அவருக்கு ஒரு சிறிய அளவில் ஒரு பிரிவுசார நிகழ்வு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கமிட்டியாக யோசித்தோம். அதன் அடிப்படையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 26/4/2026 காலை ஆராதனையோடு சேர்ந்து ஒரு சிறிய பிரிவசார விழா நடத்த ஏற்பாடு பண்ணப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறகு கிளைச்சபை அங்கத்தினர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிளைச்சபையில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசிக்க சற்று இருந்து செல்லும்படி கமிட்டியின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நமது திருச்சபையின் மார்ச் மாத வரவு செலவு கணக்கினை வாசிக்க கேளுங்கள். மார்ச் மாத வரவு விபரம்: முன்மாத கையிருப்பு 203 ரூபாய், ஆராதனை பை காணிக்கை 54,382 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 4,000 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 6,400 ரூபாய், திருமண நாள் நன்றி காணிக்கை 500 ரூபாய், மருத்துவ நலநிதி 500 ரூபாய், ஏல வரவு பணமாக 2,365 ரூபாய், வங்கி வழியாக 64,500 ரூபாய், திருமண தகுதி கட்டணம் 2 திருமணங்கள் 9,000 ரூபாய், ஆலய ஒலிபெருக்கி மேம்பாட்டிற்காக 1,700 ரூபாய், திடப்படுத்தல் புதிய அங்கத்தினருடைய காணிக்கை 17,150 ரூபாய், திடப்படுத்தல் பெற்றவர் சிறப்பு காணிக்கை 2,100 ரூபாய், திருமணப்பள்ளி ஆசிரியர் சிறப்பு காணிக்கை 2,650 ரூபாய், தசமபாக காணிக்கை 5,000 ரூபாய், ஆலய அலங்கரிப்பு பின்வரவு 1,450 ரூபாய், பாண்டியன் வங்கி வட்டி வரவு 205 ரூபாய், SBI வங்கி வட்டி வரவு 1,959 ரூபாய், மாதாந்திர காணிக்கை பணமாக 64,410 ரூபாய், வங்கி வழியாக 1,200 ரூபாய், நற்செய்தி காணிக்கை பணமாக 43,180 ரூபாய், வங்கி வழியாக 800 ரூபாய், மிஷனரி காணிக்கை வங்கி வழியாக 12,000 ரூபாய், லீனியர் ஆக்சலரேட்டருக்காக சபையார் கொடுத்தது 68,675 ரூபாய். ஆக மொத்தம் பணமாக 2,83,462 ரூபாய், வங்கி வழியாக 80,664 ரூபாய். ஆக மொத்த வரவு 3,64,126 ரூபாய். 3,64,126 ரூபாய். செலவு விபரம்: திருவிருந்து உதவி போதகர் பயணப்படி 500 ரூபாய், இன்டர்நெட் சார்ஜஸ் 707 ரூபாய், திடப்படுத்தல் சிறப்பு ஆராதனை டிஃபன் செலவு 27,551 ரூபாய், லீனியர் ஆக்சலேட்டருக்காக CSI கன்னியாகுமரி டயசிஸுக்கு வங்கி மூலமாக செலுத்தப்பட்ட தொகை 68,675 ரூபாய், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆலயத்திலே மெட்டீரியல் அண்ட் லேபர் சேர்ந்து 25,462 ரூபாய், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்டேஜ் பக்கத்தில் செய்தது லேபர் அண்ட் மெட்டீரியல் 3,920 ரூபாய், லோஷன் அண்ட் சர்ஃப் 155 ரூபாய், ஹார்ன் சர்வீஸ் செய்தது 1,250 ரூபாய், அசஸ்மெண்ட் ஃபார் மார்ச் வங்கி மூலமாக 1,09,540 ரூபாய், பென்ஷன் ஃபண்ட் 510 ரூபாய், டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட் 200 ரூபாய், ஹெல்த் ஃபண்ட் 200 ரூபாய், விஸ்வானி ஃபார் மார்ச் 1000 ரூபாய், DMBB ஃபார் மார்ச் 7,000 ரூபாய், NMS ஃபார் மார்ச் 5,000 ரூபாய், முதியோர் உதவித்தொகை 4 நபருக்கு 2,500 ரூபாய், ஏழைகள் நலநிதி 4 நபருக்கு 2,500 ரூபாய், மருத்துவ உதவி 500 ரூபாய், குளத்துவிளை பாஸ்டேட் சர்ச்சஸ் ஃபார் DMBB ஃபார் மார்ச் 8,500 ரூபாய், OMM ஃபார் மார்ச் 3,000 ரூபாய், CA ஃபார் மார்ச் 1,000 ரூபாய், HMS ஃபார் மார்ச் 1,000 ரூபாய், மேத்யூ மேண்டேட்ஸ் ஃபார் மார்ச் 1,000 ரூபாய், போதகர் பயணப்படி 1,000 ரூபாய், பாஸ்டேட் வெல்ஃபேர் ஃபண்ட் 400 ரூபாய், பாஸ்டேட் வெட்டிங் ஃபண்ட் 400 ரூபாய், இன்வெர்டர் பேட்டரி ஃபார் பாசனேஜ் 11,000 ரூபாய், மலர் வளையம் 400 ரூபாய், கோயில் பிள்ளை படி 100 ரூபாய், சங்க கவர் அச்சடிக்க 1,100 ரூபாய், பேங்க் சார்ஜஸ் 354 ரூபாய், சபை ஆலய வளாக பராமரிப்பாளர் சம்பளம் 2,000 ரூபாய், கணினி ஊழியர் சம்பளம் 2,500 ரூபாய், கோயில் பிள்ளை சம்பளம் 9,000 ரூபாய், கோயில் பிள்ளை அலவன்ஸ் 3,000 ரூபாய், கழிவறை சுத்தம் செய்ய 1,000 ரூபாய், குருத்தவரை ஞாயிறு கேக் மற்றும் டீ செலவு 4,660 ரூபாய், HMS சண்டே 1,000 ரூபாய், ஹோலி ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் வாங்கியது 4,580 ரூபாய். ஆக மொத்தம் பணமாக 1,23,185 ரூபாய், வங்கி மூலமாக 1,90,979 ரூபாய். ஆக மொத்த செலவு 3,12,000
14,164 ரூபாய். 3,14,164 ரூபாய். அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச், முன்மாத இருப்பு 3,09,595 ரூபாய் 96 காசுகள். மார்ச் மாத வரவு 3,64,126 ரூபாய். மொத்தமாக 6,73,721 ரூபாய் 96 காசுகள். மார்ச் மாத செலவு 3,14,164 ரூபாய். மீதி இருப்பு 3,59,557 ரூபாய் 96 காசுகள். 3,59,557 ரூபாய் 96 காசுகள். எஸ்பிஐ வங்கி இருப்பு 3,34,247 ரூபாய் 96 காசுகள். பாண்டியன் வங்கி இருப்பு 25,280 ரூபாய். கையிருப்பு 30 ரூபாய். ஆக மொத்தம் 3,59,557 ரூபாய் 96 காசுகள். கிளைச்சங்கங்களுடைய வரவு விவரம். கிளைச்சங்களுடைய வரவு: வாலிபர் ஜபக்குழு 250 ரூபாய், பாடகர் குழு 1,144 ரூபாய். ஆக மொத்த வரவு 1,394 ரூபாய். கிளைச்சங்கங்களுடைய மீதி இருப்பு ஆசான் 31/3/2026. ஆண்கள் இயக்கச் சங்கம் 2,240 ரூபாய், பெண்கள் இயக்கச் சங்கம் 8,445 ரூபாய், கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம் 7,158 ரூபாய், வாலிபர் ஜபக்குழு 6,731 ரூபாய், திருமறைப்பள்ளி 27,009 ரூபாய், பாடகர் குழு 2,145 ரூபாய், களியல் குழு 74,846 ரூபாய், நூலகம் 1,304 ரூபாய். ஆக மொத்தம் 1,29,878 ரூபாய். தெங்கம்புதூர் கூட்டுறவு வங்கி இருப்பிலே இந்த தொகை வைக்கப்பட்டிருக்கிறது. 1,29,878 ரூபாய். அறிவிக்கப்பட வேண்டிய இதர அறிவிப்புகள்: பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் ஆகியவை. பிறந்த நாள் 20/4/2026 திருப்பி ஞானசிகாமணி, திருமதி ஒய் சுபா, ஒய்ஃப் ஆஃப் திரு டி ஜான் டேவிட்சன். 21/4/26 திருமதி அன்னம்மாள், ஒய்ஃப் ஆஃப் லேட் திரு தேவ அன்னமணி, திரு டி அருள் சாம். 22/4/26 டி மைக்கேல் லான்சலோ, சன் ஆஃப் திரு பி டெரிக் வின்சன் ராஜ். திரு எஸ் ராபின் டேவிட், பி டி எப்ராஹிம், சன் ஆஃப் திரு டி பெல்லி பிராங்க்லின். திருமதி ஐ சாந்தி ஞானலட், ஒய்ஃப் ஆஃப் திரு ஏ ஜெரி லைல். 23/4/26 திரு எஸ் ஈஸ்டன். 24/4/26 திரு எஸ் கோல்டு லிண்டன், திருமதி லதா நெல்சன், ஒய்ஃப் ஆஃப் திரு இ நெல்சன் ஜோயல் ஜெயக்குமார். திரு ஜே ஏ ஜபஸ்டின் டேவிட் ஜேசப்பா. 25/4/26 எபனேசர் பால், சன் ஆஃப் லேட் திரு டி செல்லசுவாமி. 26/4/26 பி அலீனா, டாக்டர் ஆஃப் திரு ஜே பால் மனோகர். எம் சிபியா, டாக்டர் ஆஃப் திரு ஏ மைக்கேல் சுதாகர். ஜே ஏ ஜீட்வின் ஜபான், சன் ஆஃப் திரு என் ஜான் கிங்ஸ்லி. திருமண நாள் வாழ்த்துக்கள்: 22/4/26 திரு ஏ நியூ பிகின், முனைவர் டி ஜெய் பாக்கிய ஜஸ்லின். 23/4/26 திரு வி அருண் பாக்கிய சுந்தர், திருமதி ஞான சர்மிளா. 24/4/26 திரு டி ஞான சிகாமணி, திருமதி ஜி ஜாக்குலின் பிரபாவதி.
25/4/26 திரு வி விஜயகுமார், திருமதி ஒய் ஜொஸ்லின் சீபா, திரு டி ஆபிரகாம் ஆசீர்வாதம், திருமதி ஜெஸ்ஸி கவிதா. 26/4/26 திரு எஸ் சுந்தர்ராஜ், திருமதி ஜி ஞான பாப்பா ஆகிய இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புதிய ஆண்டுக்குரிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே புதிய வருஷத்திலே பிறந்த நாளை சந்தித்து இருக்கிறவர்களுக்கும் தங்களுடைய திருமண நாளை நினைவுகிறவர்களுக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து கர்த்தர் அருளி செய்து ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறோம். மற்ற அறிவிப்புகள். இன்று கிளைச்சங்க ஊழியங்கள் நடைபெறும். மாலை ஆராதனை நடைபெறாது. சேகர பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு செங்கிலேர்பரி சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. பெண்கள் சங்கத்தினர் நினைவில் வைத்து கொள்ளவும். திரு பி கிங்ஸ்லி நேச முத்லின், திருமதி எஸ் ரீடா ஆகியோரது மகள் KR அனிட்டா சாலின் திருமண தகுதி பத்திரம் வருகின்ற ஞாயிறு 26ஆம் தேதி காலை ஆராதனைக்கு பின்பு எழுதப்படும் என்பது அறிவிக்கப்படுகிறது. வருகின்ற ஞாயிறு காலை 10:30 மணிக்கு கக்கன்புது சபை நாள் ஆராதனை நடைபெற இருக்கிறது. ஆகவே நமது ஆராதனை காலை 7:30க்கு முதல் மணியும் 8 மணிக்கு 2ஆம் மணியும் அடித்து ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே அந்த 8 மணிக்கு துவக்குகின்ற ஆராதனைக்கு நீங்கள் எல்லாரும் தவறாமல் வரும்படி போதகர் உங்களை அழைக்கிறார்கள். ஏப்ரல் 23 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லாரும் நமது வாக்குகளை தவறாமல் செலுத்த அன்போடு கேட்கிறோம். அது நம்முடைய கடமை. ஆகவே நம்முடைய வாக்குச்சாவடிக்கு அன்றைக்கு சென்று எல்லாரும் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய கர்த்தருடைய நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் 26 மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நமது நூலகத்தின் சார்பில் உயர் கல்வி வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை நிகழ்ச்சி நடைபெறும். ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் எம் ஜேசர் ஜெபநேசன் சிறந்த வழிகாட்டல் தருவார்கள் என்பது நமக்கு அறிவிக்கப்படுகிறது. செயலாளர் அவர்கள் அறிவித்தபடி நமது போதகர் அருள் திரு சாம் பிளஸிங் அவர்களது ஃபேர்வெல் மீட்டிங் அடுத்த வாரம் காலை ஆராதனை தொடர்ந்து நம்முடைய ஆராதனையில் நடைபெறும். சரியாக அன்று அந்த ஆராதனையிலே நாம் எல்லாரும் பங்கு பெற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 5 ஆண்டு காலங்கள் நான் நடுவே சிறந்த பணியை செய்துள்ளார்கள். அவர்களது வழி அனுப்பு விழாவை சபை கமிட்டி, சபை மக்கள், சபை சங்கங்கள் யாவரும் சேர்ந்து கொண்டாடும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். யாவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். நமது போதகர் சொல்லும் சபை எது, நமக்கு வரப்போகிற புதிய போதகர் யார் என்பதெல்லாம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு மேல் நமக்கு தெரியும். அன்று மாலை சர்ச் போர்டு நடக்கிறது, அதிலே தெரிய வரும், தெரிந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜபித்து கொள்ளுங்கள்.
இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 24/4/26 அன்று மாலை வீட்டு ஜப கூட்டம் 7:30 மணிக்கு மிஸ்டர் எஸ் கோல்டு லிண்டன் அவருடைய வீட்டிலே நடைபெறும். ஆகவே அதை ஞாபகத்தில் கொள்ள அன்போடு கேட்கிறோம். இந்த ஆராதனை முடிந்து கிளைச்சங்க பொறுப்பாளர்கள் இருந்து போகும்படி நம்முடைய செயலாளர் உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். நமது விபிஎஸ் மே மாதம் 3 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அதற்காக ஆயத்தப்படுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்கிறோம். அதற்கான கலெக்ஷனுக்காக இல்லங்களுக்கு விபிஎஸ் பொறுப்பாளர்கள் வருவார்கள். இன்றைக்கு நீங்கள் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் காலாண்டு தேர்வு அடுத்த வாரம் பிற்பகல் 2 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இன்று முதல் பருவ தேர்வு இந்த ஆராதனைக்கு பின்னால் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆராதனையின் நிறைவு பாடலாக யாவர் எழுந்து நின்று 290வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ என்ற 290வது கீர்த்தனை பாடல். சிறுமை தாழ்ச்சியடை இலனே ஆவல
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வீடாகிய ஆலயத்தை விட்டு எங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட வாரும் தகப்பனை. இந்த காலை தொழுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து இல்லங்களுக்கு அனுப்பும்படியாய் உம்மிடத்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவை எல்லாவற்றும் நிறைவாய் கொடுத்து காத்து கொள்ளும். சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிறைவாய் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீசர்களோடு கூட மறுபடியுமாய் தரிசனம் கொடுத்தீர் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, மூன்றாவது தரிசனத்திலே கடற்கரையில் சென்று நின்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்தீர். ஆண்டவரே, அவருடைய அச்சத்தை மாற்றினீர், அற்புதம் செய்தீர், அப்பத்தை கொடுத்து போஷித்தீர் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரையே தரிசிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் குறைவின்றி நிறைவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்தினங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் காலை ஆராதனையோடு கூட எங்கள் அன்பு போதவருடைய ஃபேர்வெல் மீட்டிங் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் சமயத்திற்கு நடைபெறும்படி ஆண்டவர் அருள் செய்தருளும். நாங்கள் எல்லாரும் அதில் பங்கேற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்நாளிலும் உதவியாயிருந்த அன்பு சகோதர இவாஞ்சலிஸ்ட் தேவ சகாயம் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, சமாதானத்தோடு எங்களை அனுப்பும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனமதில் மகிழ் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. மகிழும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாரோடு கூட இன்றும் இனி வரும் சகல நாட்களிலும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். ஆமென்.